அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அம்பாளின் திருச்சடங்கானது மடைப்பட்டியுடன் ஆரம்பமாகி அம்பாளின் திருக்கதவு திறத்தல் நிகழ்வோடு ஆரம்பமாகி அம்பாளின் திருச்சடங்கு நேற்றைய தினம் தீமிதிப்புடன் மிக இனிதே நிறைவுற்றது. அந்த வகையில் அம்பாளின் திருச்சடங்குக்கு நமது ஆலய தொண்டர்கள், பூசகர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியது. இதற்காக நான் அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இதேபோன்று நமது வரசித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகமும் 10ஆம் மாதம் 21ஆம் தேதி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்து நாளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதேபோன்று எமது திருச்சடங்கிற்கு எவ்வாறு நீங்கள் ஆற்றிய தொண்டு, அதேபோன்று எமது வரசித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கிறேன். இதேபோன்று இனிதே எமது வரசித்தி விநாயகர் கும்பாபிஷேகத்தையும் அனைவரின் ஒத்துழைப்போடு செய்து முடிப்பதற்கு அனைவரின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். நன்றி. அன்பார்ந்த உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அம்பிகை அடியார்களே, 8ஆம் மாதம் 6ஆம் தேதி நமது ஏறாவூர் காட்டுமாஞ்சோலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுக்கு மடப்பட்டி ஆரம்பித்து நேற்றைய நேரம் தீப்பள்ளியம் வரைக்கும் எங்கள் அந்த மாகாளிக்கு சிறப்பான முறைகள், அபிஷேகங்கள், பூசைகள், சிறப்பான பூமிதிப்புகள் எல்லாமே ஒரு தடங்கள் இல்லாமல் எல்லாம் நல்ல நிறைவாக நடந்தது. அந்த நிறைவை நாங்கள் எல்லா குருமார்களும், நிர்வாக சபையினரும், ஊர் மக்களும் மனதார நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த மாகாளியின் சக்தி பெரும் சக்தி. இலங்கையிலேயே ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தலம் என்று சொல்லி சொன்னால் அது ஏறாவூர் நாலாங்குறிச்சி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய அந்த சக்தியின் தான் பெரும் சக்தி. அந்த வகையிலே அந்த மாகாளிக்கு சிறப்பான பூசைகள் நடந்து பாரம்பரிய பழமையும் பாரம்பரியமும் சேர்ந்த அந்த பூசைகள் சிறப்பாக நிறைவேற்றது. நாளை வைரவ சடங்கு நிறைந்த பௌர்ணமி நன்னாள். அந்த நாளிலே நாங்கள் அம்பாளுக்கு விசேஷ அபிஷேகம் செய்து அந்த திருக்கதவு சாத்தப்படும். இரவு பகல் நேரம் அம்பாளுக்கு பூசை நிறைவு பெற்றதும் இரவு நேரம் வைரவருக்கு நிறைவான பூசை செய்து எல்லாமே திருப்தியாக நிறைவு பெறும். இந்த சடங்கு, இந்த சக்தி விழாக்கு ஒத்துழைத்த சகல மக்களுக்கும், தொண்டு செய்த சகல மக்களுக்கும், என்னைச் சேர்ந்த உதவி பூசர்களுக்கும், நிர்வாக சபையினருக்கும், சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை தோளோடு தோள் நின்று ஒத்துழைத்த சகல மக்களுக்கும், தேவாதிகள், தலை சுற்றுகின்ற தேவாதிகள் மற்றும் எலக்ட்ரிக் வேலை செய்தவர்கள், இந்த வீடியோ இதுகளெல்லாம் சிறப்பாக செய்து தந்தவர்கள், ஒளி செய்த, அதாவது மிச்சம் கஷ்டப்பட்ட நமது சண்முகம் அவர்களுக்கும் சகல மக்களுக்கும், இந்த அதாவது குசினியிலே இருந்து வேலை செய்த மக்களுக்கும், எங்களுக்கு நேரத்துக்கு நேரம் தேநீர் போட்டு தந்த, அந்த சாப்பாடு தந்த சகல மக்களுக்கும் நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சக்தி வாய்ந்த தலத்திலே எல்லா சக்திகளும் கிடைத்து சகல மக்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும். கடல் கடந்த நாட்டிலிருந்து வந்த மக்கள், வர முடியாமல் இருக்கின்ற மக்கள், அயலூரிலே வசிக்கின்ற மக்கள், இலங்கை திருநாட்டிலே வசிக்கின்ற மக்கள் எல்லோரும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என்று மனதார அந்த அம்பிகையை நினைத்து வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், அன்பான உறவுகளுக்கு நமது பிள்ளையார் கோயில் ஆலயம் சிறப்பான முறையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய வரசித்தி விநாயகர் ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்வதற்காக நிர்வாக சபையினர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள்.
அந்த முடிவுக்கு அமைய எல்லா மக்களும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அக்டோபர் மாதம், அதாவது நாள் சரியாக இன்னும் விடுபடவில்லை, அக்டோபர் மாதம் சரியாக 20-21க்குள்ளே வரும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கும்பாபிஷேகத்திற்கு எல்லா மக்களும் நம்முடைய வரசித்தி விநாயகப் பெருமானின் அருள் கடாட்சியம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து எல்லா ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும். அந்த பெருமானின் தலையிலேயே நாங்கள் கும்பம் சொரிந்தால் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கலாம். முழுமுதல் கடவுளாகிய அந்த விநாயகப் பெருமானுக்கு அந்த கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று எல்லா உறவுகளையும் மனதார வேண்டிக் கொள்கிறேன். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என்று மனதார அந்த அம்பிகையை நினைத்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.